ஒரு கெட்டது நடக்கிறதாக இருந்தாலும் அது யார நாட்டத்தோட நடக்கணும்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நடக்கணும்ன்றது சம்பந்தமாக பார்த்தோம். ஆனாலும் இந்த விஷயத்துல முஸ்லிம் சமூகம் ஒரு சில அதிகாரங்களை கலட்டி எடுத்து அல்லாஹ்வுடைய படைப்பினத்துக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோம். அதுல மிக பிரதானமாக ஒரு மனிதனுக்கு நலவை ஏற்படுத்தி தீங்க தடுக்கக்கூடிய அதிகாரத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க? அற்பமான பொருட்கள், போத்தல் குப்பிகள், தகடுகள், துவா கூடுகள், அப்படிதானே, இதுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்றதை நாங்க பார்த்தோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறது போல ஒரு அச்சம் முஸ்லிம் சமூகத்தால சூனியத்துக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு ஒப்பிட்டு போற அளவுக்கு ஒரு அச்சம் முஸ்லிம் சமூகத்தில் உள்ளதுல எதுக்கு இருக்குது? சூனியத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஒரு தென்னை மரத்து ஓலையில பின்னப்பட்ட ஒரு தட்டுல உணவு கொஞ்சம் வைக்கப்பட்டு ஒரு தேசிக்கா அதுக்கு மேல இருந்தா அதை கண்டோன்னு ஒரு பயம், அப்படிதானே? அதை கடந்தா தீங்கு வரும், ஆபத்து வரும்ன்ற பயம். அதே போல வீட்டு வாசல்ல ஒரு தகட்டு துண்டு இருந்தால் அதை பார்த்தேன்னா பயம், அப்படிதானே? இது போன்று சூனியத்துக்கு வெறுமனே மொட்டையா பயப்படக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யுது? முஸ்லிம் சமூகத்தில் இருக்குது. சூனியத்தின் மூலம் சூனியக்காரன் நினைச்சதையெல்லாம் என்ன செய்யலாம், மனிதன்ல அவனாக ஒரு தீங்கு ஏற்படுத்தலாம் ஒரு சிந்தனை இருக்குதுன்னு சூனியத்தை பத்தி பார்த்தோம். அடுத்ததாக நாங்க மனித சமூகம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிற அதிகாரங்கள்ல ஒன்றுதான் மரணித்தவர்கள் என்ன செய்வாங்க? இந்த உலகத்துல நல்லது கெட்டதை ஏற்படுத்துவாங்க. அதுதான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிற சப்ஜெக்ட். மரணித்தவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்வாங்க? நல்லது செய்வாங்க. கெட்டவர்களாக இருந்தால் இந்த உலகத்துக்கு ஆவிகளாக பேய்களாக வந்து என்ன செய்வாங்க? தீங்கு செய்வாங்க. இந்த ஒரு சிந்தனை இருக்குதா இல்லையா? சாதாரணமா இருக்குது. இதை பொறுத்த வகையில இது வெளிப்படையான ஷிர்க்குல என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல நம்பிக்கை என்னன்றதை நாங்க உங்களுக்கு ஏற்கனவே சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவர் என்ன செய்யறார்? இந்த உலகத்துல வந்து நலவு செய்யறார், அப்படிதானே? எந்த அளவுக்கு செய்யறாரு? கபரடியில போய் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பெரியார்ட்ட நேரடியா பிரார்த்தனை செய்யறாங்க. என்னத்துக்கு? அவர் அல்லாஹ்ட்ட என்ன செய்வார்? வாங்கி தருவார். இந்த அதிகாரம் இருக்குதா? இல்ல. அதே போல நான் உங்களுக்கு பார்த்தோம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. சுபஹான மௌலித் ஓதுற மஜ்லிஸுக்கு என்ன செய்யறாங்க? வாராங்க, அப்படித்தானே? சொல்றாங்களா இல்லையா? இது போன்று மரணத்துக்கு பின்னால உலகத்துல நல்லது செய்யறாங்கன்ற ஒரு சிந்தனை இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில அறிஞர்கள் வாய்க்கூசாம பயான்ல சொன்ன செய்தி என்ன? நாங்க உம்ராக்கு போனோம், ரசூலுல்லாஹ் கபர ஜியாரத் செய்ய போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கபருளுக்கால கையை நீட்டினாங்க, நாங்க முசாஃபா செஞ்சுட்டு வந்தோம். பார்த்திருக்கிறோமா இல்லையா? சமீபத்துல நான் பானந்துறைக்கு ஜும்மாக்கு போனேன். அங்குள்ள மக்கள் சொன்ன ஒரு தகவல், அங்க ஒரு ஜமாத் வந்து இருக்குது. அவர் ஒரு அத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு அத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார், பூசிக்கோங்க. யார் தந்தது? ரசூலுல்லாஹ் தந்தது. எப்படி கொடுத்தது? எங்கட அமீர் சாப் தூங்கிக்கிட்டு இருந்தாராம், ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்களாம், அத்தரை கொடுத்துட்டு போனாங்களாம். இது ஒரு கிழமை, போன கிழமை ஜும்மால கிடைச்ச எனக்கு தகவல். அவங்க அப்படியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எங்கடா ஜமாத்துக்கு வந்து பாருங்க, அமீர் சாப்பிட்டு என்ன இருக்குது? அத்தர் இருக்குது. விளங்குதா? இந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகம் என்ன நினைக்குது? நினைச்சு கொண்டிருக்குது. காரணம் என்ன? மௌத்தா போனவங்களுக்கு மறுமையில் அந்த கபருளுக்கு என்ன நடக்குது, மௌத்தா போனவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த அறிவு என்ன மொத்தமா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து கிடைக்கல. அதனால இப்படி நல்லவர்களை வச்சு ஒரு கூட்டம் இப்படி நினைச்சுக்கிட்டு போகுது. கெட்டவர்களோட நிலைமை என்ன இன்றைக்கும் பார்க்கணும். மௌத்தா போனவர் வந்து என்ன செஞ்சாராம்? பானம் பிளேண்டியும் கேட்டாராம். இன்றைக்கும் பயம், பேய்க்கு பயம், ஆவிக்கு பயம், பிசாசிக்கு பயம். எந்த அளவுக்கு பயம் என்று சொன்னா, ஒரு ஜனாசா வீட்டுல இரவைக்கு இன்றைக்கும் விளக்கு பத்த வைக்கிற பலவரம் இருக்குதா இல்லையா? இந்த கணக்கு நடைமுறை மாறி இருக்குது. என்ன லைட்டை போட்டு வச்சுக்கொண்டு இரவிரவா என்ன வீட்டுல ஒரு கூட்டம் பிளேண்டி குடிக்கிறதும் காய்ச்சி விளையாடுறதும் சிகரெட் குடிக்கிறதும் தான் வேலை. இதுல அடிப்படை என்னன்னு நினைக்கிறீங்க? இதுல அடிப்படை என்னன்னா, ஆவி சுத்திக்கிட்டு இருக்குது, இரவையில லைட் ஆஃப் இந்த படம்ன்றதுதான்.
ஒரு காலத்துல அந்த மையத்தை வச்சிருக்கிற ரூம்ல விளக்கு பத்த வச்சிருந்தாங்க. இந்த சிந்தனை தான் எங்கட சமூகத்துல மையத்துக்குள் பாடுறது பெரிய ஒரு வேலையா போயிருக்குது, கஃன் செய்யறது பெரிய ஒரு வேலையா போயிருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? மையத்துக்கிட்ட போ பயம், குளிப்பாட்ட பயம், ஆவி குத்திட்டுனா என்ன நினைக்கிறாங்க? இந்த சிந்தனைகளை தான் தூரமாக்கி வச்சிருக்குது. அப்ப நினைக்கணும், ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டு அவர் ஆவிக்கு என்ன நிலைமை, இதை விளங்கினா என்ன முடிஞ்சு? நல்லடியார்கள் உதவி செய்வாங்களா, கெட்டவங்க தீங்கு செய்ய வருவாங்களா? உங்களுக்கு சரி, முதலாவது நாங்க பார்ப்போம் நல்லவர்களுக்கு இஸ்லாம் சொன்ன தீர்வு என்ன, மௌத்தா போன போற அவர்களுக்கு நடக்கிறது என்ன. நாங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன், போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவர் மரணித்து விட்டால் அவரை கபர்ல கொண்டு போய் அடக்கம் செஞ்சு போட்டு குடும்ப உறவுகள் திரும்பி வராங்க. எந்த அளவுக்கு? செருப்போச சத்தம் கேட்கிற நேரத்துக்கு யார் வந்து சேர்ந்துடுறா, அந்த அளவு வேகமா 2 மலக்குமார்கள் வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அப்படிதானே? விசாரணை நடத்தி அவர் நல்ல முடிவை சொன்னால் பதில சொல்லிட்டார், நல்லவர் பதில சொல்லிடுவார். சொன்னதோட என்ன அவர் கேட்கிறாரு? திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், எனக்கு கிடைச்ச இந்த நல்ல செய்திய நான் போய் என் குடும்ப உறவுகள்கிட்ட சொல்லிட்டு வர ஒரு அவகாசம் தாங்க. கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க? முடியாது. உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல, உங்களுக்கு விருப்பமான ஒருவர் வந்து உங்களை எழுப்புவாரு, அந்த மாதிரி ஒரு புதுமாப்புள்ள அப்படி தூங்குங்க. அந்த ஹதீஸை பார்த்தோம் தானே நாங்க. அப்ப குடும்பத்துல விருப்பமானவர் வந்து எழுப்புற அளவுக்குள்ள ஒரு புதுமாப்புள்ள தூங்குற மாதிரி தூங்குங்க அவருக்கு சொல்லி தூக்கமாக்கப்படுமா. கியாமத்து நாள் வரைக்கும் நீங்க தூங்கி கொண்டிருங்க சொல்லப்படுமா. இவர் நல்லவர் என்றால் இவர் தூங்கி கொண்டிருக்கணும். இவர் எப்படி உலகத்துக்கு வராரு? அப்படித்தானே? நல்லவர்னா தூங்கிக்கிட்டு இருக்கணும். எப்படி உலகத்துக்கு வந்தாரு? அதுக்கு மேல என்ன, பத்ர்ல மூத்தா போன சுஹதாக்கள் என்ன செய்யறாங்களாம், உலகத்துல வந்து சுத்துறாங்களாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஷஹீதுடைய உயிர் என்ன செய்யுது? பச்சை பறவை வடிவத்துல சுவர்க்கத்துல சுத்தி கொண்டிருக்குதுன்றாங்க. சுவர்க்கத்தோட ஒரு மனுஷன் வெளியே வருவானா? அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஷஹீது மௌத்தா போயிட்டால் அவர்கிட்ட கேட்கப்படுவோம், உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கப்படுமா. இந்த ஷஹீத் என்ன சொல்வாரு? எனக்கு திருப்பியும் உயிர் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்ட பாதையில திருப்பியும் கொலை செய்யப்படுறதுதான் எனக்கு விருப்பமானதுன்னு சொல்வாராம். கிடைக்குமா? கிடைக்குமா? விருப்பம் அதுதான். அந்த அளவுக்கு ஷஹீதுகளுக்கு மறுமையில் என்ன, கபருள்ளுக்கு இருந்து கபருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஆரம்பிக்குது. அவர் ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, ஒரு ஷஹீதுக்குள்ள ஆசை என்னன்னு கேட்கப்பட்டா அவர் சொல்றான், திருப்பி எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு நான் திருப்பியும் என்ன செஞ்சு யுத்த காலத்துல ஷஹீதாவது விருப்பம்னு சொல்லுவாங்களாம். அந்த பாக்கியமே இல்லைன்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு போதான் வருவாரு. அப்படித்தானே? உங்களோட வீட்டுல வந்து நீங்க பத்ரு மௌலித வச்சுட்டு போனா உங்களோட வீட்டுக்கு கள்ளம் வராம பாதுகாத்துட்டு போதான் யார் வருவா? அப்படித்தானே? அப்ப இந்த அளவுக்கு நல்லடியார்களுக்கு உலக தொடர்பு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சு போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் சமூகம் இவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை என்ன செஞ்சு வச்சு கொண்டு இருக்கு. எனவே நீங்க முதலாவது விளங்குங்க, நல்லடியார உயிர் அல்லாஹ்ட கையில இருந்து என்ன செய்யலாம், எக்காரணம் கொண்டும் தப்பு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க. இது கெட்டவர்கள். இப்ப நல்லவர்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது. நான் உங்களுக்கு ஏற்கனவே நல்லவர்களோட உயிருக்கு என்ன நிலைமன்றது என்ன செஞ்சிருக்கிறேன், விளங்கப்படுத்தி இருக்கிறேன். கெட்டவர்களோட உயிருக்கு நாங்க வந்தால் அதை பத்தி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு மனிதர் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் இரவில் தூங்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் என்ன செய்யறான், உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். 2 நேரம், மௌத்தா போற நேரத்திலும் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுவான், தூங்குற நேரத்திலும் அல்லாஹ் என்ன செய்வான், தற்காலிகமா உயிரை கைப்பற்றி வச்சுக் கொள்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடுத்த நாள் காலையில யாரெல்லாம் திருப்பி வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படும். யாரெல்லாம் மௌத்தாவணும் இருக்கிறாங்களோ அவர்களுடைய உயிர் அல்லாஹ் என்ன செய்வான், தன் அதிகாரத்துக்கு வச்சுக் கொள்வான். குர்ஆன் சொல்லுது 63வது அத்தியாயம் 10வது வசனம். அந்த வசனம் இருக்குது 40வது பக்கத்துல பாருங்க. இப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான், 40வது பக்கத்துல பாருங்க, கெட்டவர்களுக்கு தீங்கு செய்ய ஆவியாக வருவார்களா, அதுக்கு கீழே முதலாவது வசனம் 63வது அத்தியாயம் 10வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அப்ப ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டால் அவன் உயிரை அல்லாஹ் கைப்பற்றான். அது எப்படி என்ன செய்யலாம், திருப்பி அல்லாஹ்ட குடியிலிருந்து தப்பி வரலாம். அப்படிதானே? தப்பி வரலாமா? தப்பி வர முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தப்பி வந்து என்ன செய்யுது, சுத்தி கொண்டு இருக்குதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்க, அத்தகைய வேதனை அவர்களிடம் வரும் நாளை நபியே நீர் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இதுங்க 14வது அத்தியாயம்
44வது வசனம். இதுல பாருங்க, அப்போது அநியாயம் செய்தவர்கள், இது கெட்டவர்களை பத்தி நேரடியா சொல்லுது, அப்படிதானே? அநியாயம் செய்தவர்களுக்கு இப்ப மௌத்துடைய நேரம் வந்துடுது. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்களாம்? அநியாயம் செய்தவர்கள், எங்கள் இறைவனே எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக. எதுக்கு? பானம் மனுஷன் திண்டு வரதுக்கா? இல்ல அடுத்தவன் மேல தொத்திக்கிட்டேன்னா பேய் காட்டுறதுக்கா? இல்லாட்டி அடுத்தவனை கடிச்சு பைத்தியக்காரனாக்குறதுக்கு? அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற பேய் வந்து என்னத்தை கேட்குதுன்னு பாருங்க. கொடுப்பாயாக, உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல விஷயத்தையும் கேட்கிறாங்க. கெட்ட மனிதர்கள் மூத்தா போற நேரத்தில் அந்த உயிர் பறிக்கிற கொடுமை இருக்கு தானே, அதை பார்த்து போட்டு அல்லாட்ட கேட்கிறாங்களாம், என்ன யாரா சின்ன ஒரு அவகாசம் வந்துடு, நாங்க உலகத்துக்கு போய் என்ன செய்யறோம், உண்ட அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், உன்னுடைய தூதர்களையும் பின்பற்றுகிறோம் கேட்பாங்களாம். இது நல்ல நோக்கத்துக்கு தானே கேட்கிறாங்க. கொடுக்கிறேன்னா எதுக்கு அவகாசம் கொடுக்கணும்? இதுக்கு தானே கொடுக்கணும். அடே சின்ன அடை மனுஷன் திருந்தி வர போறான், நீ போய் உலகத்துல நல்ல மாதிரி செஞ்சுட்டு வா, ஒரு 2 ரக்கா தொழுதுட்டு வரணும், அவகாசம் கொடுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொல்வார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா? அல்லாஹ் அதான் சொல்றான், உங்களுக்கு முடிவே இல்லை, இதுக்கு முந்தைய நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, இப்படி சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையாண்டு அல்லாஹ் என்ன சொல்றான். அவங்களோட கோரிக்கையை மறுத்து என்ன செய்யறான், அப்படியே உங்களுக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்றான். இப்ப நீங்க பாருங்க, இவங்க கேட்டது எதுக்கு அவகாசம்? நல்லதுக்கு தானே கேட்டாங்க. கொடுக்கறேன்னா அவகாசம் கொடுத்துருக்கணும் தானே. இதுக்கே கொடுக்கலண்டா இதுக்கும் சிலாத்தான் மொட்டை விளக்கம் சொல்லுவாங்கன்னா, இதுக்கு தான் அல்லா கொடுக்க மாட்டான், அடுத்தவங்க கல்தனசுக்கு கொடுப்பான். விளங்குதான் உங்களுக்கு? இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான், எதுக்கு கொடுப்பான்? பேய் பிடிச்சிட்டு ஆடுறதுக்கும் அடுத்தவன் ஈமான பறிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருப்பாங்க. விளங்குதான் உங்களுக்கு? சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நல்லத்துக்கே அவகாசம் இல்லைன்னா கெட்டது கிடைக்குமா? கெட்டது கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்க போறது. அடுத்தது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முன்னுக்கு வந்த ஹதீஸ், அதுல நல்லவர்களுக்கு என்ன நிலைமை, புதுமாப்புல தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லப்பட்டது. கெட்டவர்களோட நிலைமைன்னா, நிராகரிப்பவனாகவோ நயவஞ்சகனாகவோ இருந்தால் அவன்கிட்ட இந்த கேள்வியை கேட்கப்படும். என்ன? முகமது நபி எடுத்துக்காட்டி, இந்த முகம்மதுடைய விஷயத்தில் நீர் என்ன சொல்கிறீர்? நீங்க நல்லா விளங்குங்க. கபருளுக்கு கேட்கிற கேள்வி இருக்கு தானே, கபருளுக்கு கேட்கிற கேள்வியில முகமது நபியில பேரை சொல்லாம கேட்க மாட்டாங்க. காபிர் முனாஃபிக் கெட்டவனை பார்த்து கேட்கிற கேள்வி, இந்த முகம்மதுடைய விஷயத்தில் நீர் என்ன சொல்கிறீர்? முகமது நபியை காட்டி, மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்தில் நீர் என்ன சொல்கிறீர்கள் கேட்கப்படும். உங்களுக்கு அப்ப அந்த மறுக்கிறவனும் பதில் சொல்றவனும் என்ன தெரியுமா சொல்லுவான், எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியாது என்று சொல்லி போட்டு மக்கள் எல்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, முகம்மதுண்டாங்க குர்ஆன்ண்டாங்க, எங்களுக்கு கொண்டு விளங்கலன்னுவாங்க. என்ன தெரியான்னு சொல்ல மாட்டாங்க. விளங்குதா? என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு முகம்மது இவர் யாருன்னு தெரியா, அல்லாஹ் யாருன்னு தெரியா. ஆனா என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்னென்னமோ சொல்லி கொண்டு இருந்தாங்க, எங்களுக்கு தெரியாம போயிட்டு. மொத்தமா தெரியாதா? தெரியும். இவர் தான் அல்லாஹ்வோட தூதர் சொல்றது வாய் வராது. விளங்கிட்டா உங்களுக்கு? அப்ப இந்த சில நாட்கள் கல்கினெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, சொல்லி கொடுத்ததுக்கு வருமாப்பா? அதெல்லாம் வரப்போறது இல்லை. ஏன்? அவருக்கும் தெரியும் முகமது தான் இவர். அதனாலதான் சொல்லுவார், மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எங்களுக்கு தெரியா. அப்ப மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்கன்னா முகமது என்ற சப்ஜெக்ட் காலுக்கு போயிருக்குதா இல்லையா? குர்ஆன் சப்ஜெக்ட் போயிருக்குதா இல்லையா? அதனால அப்படி சொல்றார். அதுக்கு போல சொல்லும்போது உனக்கு தெரியாம தான் போயிட்டு, நீ சுயமா கூட படிக்கல போலன்னு சொல்லி போட்டு மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், பெரிய மிட்டி இருக்கு தானே செலஸ், அதால அவங்களோட 2 காதுகளுக்கும் இடையில் உள்ள பிடரில ஓங்கி அடிக்கப்படுமா. இது எங்க நடக்கிறது? கபூருளுக்கு. அப்படிதானே? ஆவி வெளியே இருந்தா யாருக்கு தண்டனை கொடுக்கிறது? இவர் உலகத்துல பானம் ரொட்டியும் தின்னுகிட்டு இருந்தா யாருக்கு அடிக்கிறது? அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படித்தானே ஒருத்தண்ட பேரை சொல்லிக்கிட்டு என்ன அவரோட பேர்ல யாரு இருக்காம், மௌத்தா 2 வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போனவர் உடம்புல இருக்காரு, யாருக்கு அப்ப கபூர்ல தண்டனை? இந்த ஹதீஸ் பொய்யா? ரசூலா பொய் சொல்லிட்டு போனாங்களா? சொல்லி போட்டு சொல்றாங்க, அவன் போடுற சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்றெல்லாம் படைப்பினம் என்ன செய்யுது, கேட்குதுன்னு சொல்றாங்க. ஹதீஸ் எங்க வருது? புகாரில் 1338 ஹதீஸா வருது. அப்ப நான் கேட்கிற, முதலாவது அந்த மலக்குமார்கள்ட்ட பிடியிலிருந்து தப்பி வந்தாங்களா? இது உண்டு. 2வது, உலகத்துல இவர் சுத்திக்கிட்டு இருந்தா கபூர்ல யாருக்கு தண்டனை போகுது? அப்படிதானே? அப்ப இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, கெட்டவர்கள் அவங்க அடி வாங்கிக்கிட்டு இருப்பாங்க, நல்லவங்கன்னா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, சில நேரம் சொல்லுவாங்க அடக்கும் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அடக்கும் வரைக்கும் என்ன நடக்குது இருக்கு?
அடக்கம் வரைக்கும் உயிருக்கு என்ன நடக்குது? அஹ்மதுல வருது பெரிய ஹதீஸ். நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் சொல்லிருப்பேன். அஹ்மதுல வரக்கூடிய பெரிய ஹதீஸ், அதுல ரசூல் என்ன தெரியுமா சொல்றாங்க? நல்லவராக இருந்தா உயிரை கைப்பற்ற ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க. வரும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்களாம்? சுவனத்து கபனம், நறுமணை வீசக்கூடிய ஒரு திரவியம் எடுத்துட்டு வராங்களாம். உயிரை மெதுவா கைப்பற்றி அந்த கபன்ல சுத்தி எடுத்துட்டு வானத்தை நோக்கி போறாங்க. இப்ப உயிர் யார கையில் இருக்குது? யார கையில் இருக்குது? மலக்குமார்கள் கையில் இருக்குது. வானத்துல கதவை தட்டுவாங்களா? நல்ல உயிரே வானத்துல கதவு திறக்கப்படுமா? இல்லி என்ற இடத்துல பேர் பதியப்படுமா? பதிஞ்ச போல நேரடியாக அங்க உயிர் கொண்டு வரப்படுமா? கபருக்கு கொண்டு வரப்படுமா? அப்ப கபருளுக்கு உயிர் மையத்து வைக்கப்படும் வரையில அந்த உயிர் யார கையில தான் இருக்குது? மலக்குமார்கள கையில் இருக்குது. கபருக்கு வச்ச போல கபருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. எந்த அளவு வேகத்துல மலக்குமார் வராங்க, அடுத்தவங்க தப்பி போறதுக்கு அங்க நேரம் இல்ல. செருப்பாசை கேட்கறது இருக்குது, யார் வந்து உட்கார்றா? கேள்வி கணக்கு கேட்கிறவங்க வந்து எப்படி தப்பி வருது? அது கெட்டவங்களா இருந்தா என்ன நிலைமை? அவங்களோட உயிர் நரகத்து கபன்ல சுத்தப்பட்டு அந்த துர்நாற்றம் வீசுகிற நறுமண அந்த மனம் பூசப்பட்டு வானத்தவங்க எடுத்துட்டு போவாங்க. வானத்துல கதவை தட்டினா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கெட்ட உயிருக்கு என்ன செய்யலாம்? கதவு துறக்கலான்னு ஓங்கி என்ன பூமியில ஓங்கி அடிப்பாங்க. இப்ப சொல்லிடுவாங்க என்ன, இந்த நேரம் தான் தப்பி வருது விளங்குதா? அடிச்சவரை தப்பி வரல, அவர் அப்படியே 7 பூமி கீழே போய் சிஜ்ஜின்ற நரகவாசிகளோட பட்டியல்ல பேர் எழுதி போட்டு சும்ம துஆது ரூஹுஹு இலா ஜஸதிஹி, பிறகு அவருடைய உயிர் எங்க சேர்க்கப்படுது? ஹதீஸ்ல வர வார்த்தை சும்ம துஆது ரூஹுஹு இலா ஜஸதிஹி, பிறகு அந்த உயிர் அவருடைய உடம்புக்கு செலுத்தப்படும். அதுக்கு பிறகு என்ன ஆரம்பம்? அஹ்மதுல வர ஹதீஸ், திருமிதில வர ஹதீஸ், புகாரி 3 நீங்க சேர்த்து பார்த்தா இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் உங்களுக்கு? எனவே அவருடைய உயிர் எப்ப தப்பிச்சு? அதுக்கு பிறகு மலக்குமார்கள் கேள்வியை கணக்கிட்டு பதில சொல்லாடி அடி கியாமத்து வரைக்கும் இதுதான் வேலை. இதுதான் வேலைன்னா எப்படி தப்பி வந்தாங்க? எனவே நல்லவங்க வர மாட்டாங்கன்றது ஒரு பகுதி. கெட்டவர்களுக்கு வரையலுமா? கெட்டவர்களுக்கு என்ன செய்யலாது? மொத்தமா வரையலாது. இப்ப முஸ்லிம்கள் விளங்கணும், குர்ஆன் ஹதீஸ நம்புறவங்க சொன்னா இந்த ஹதீஸுக்கு என்ன பதில்? நல்லவங்க சொன்னா சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்த காலத்துல ஷஹீதானவங்க சுவனத்துல பச்சை வடிவத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி உலகத்துக்கு நல்லது செய்ய வந்தாங்க? வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன முடிவெடுக்கணும்? இவர்கள் கெட்டவர்கள், அப்பதான் வரலாம். அப்படித்தானே? கெட்டவங்கன்னா அடுத்த பக்கம் அடி இருக்குது, அது தப்பி வரையலாது. இப்ப வந்தாண்டா முடிவெடுக்கணும். நல்லவங்க பட்டியல் இல்ல, நல்லவங்க பட்டியல் உண்டா தூங்கிக்கிட்டு இருக்கணும். சுகதாக்கள் சுவனத்துல சுத்திக்கிட்டு இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் அடைப்படாம என்ன வெளியே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தீர்ப்பு? இது முதலாவது. ரெண்டாவது என்ன? கெட்டவர்கள் சொன்னா அவங்களுக்கு தப்பி வரையலாம், அவங்களுக்கு அங்க என்ன அடி, அப்படித்தானே? கடுமையான அடி. எப்படி தப்பி வருவாங்க? அவ குர்ஆன்ல ஹதீஸ்ல காட்டணும் இல்ல. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க. அப்படி ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ காட்டினா என்ன முடிஞ்சு? அப்படிதானே? அல்லாஹ் கபருடைய வேதனைக்கு சொல்றது இந்த சில நேரம் கராமத்துன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நிறைய சொல்றாங்க. ஒரு பெரியார தூக்கிட்டு போனாங்களாம், சந்தூக்குல வச்சு தூக்கிட்டு போகலாம். 2 பேர் என்ன செஞ்சாங்களாம்? ரகசியமா காட்சி கொண்டாங்களாம். பாருங்களேன், இவ்வளவு பெரிய ஒரு நல்லவர் என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தா போயிட்டாரு. உடனே அவர் எழுந்து உட்கார்ந்து என்ன சொன்னாராம்? நல்லடியார்கள் மரணிப்பது திருப்பி படுத்து. ஏன் படுத்த நீ? இப்படிதானே? நல்லடியார்கள் மரணிப்பது ஏன் நீ படுத்த? அப்படியே இறங்கி என்ன செய்யறீங்க வந்து? அப்படிதானே? எனவே இப்படி ஒரு சப்ஜெக்ட். கராமத்து ஒரு பகுதி இருக்கு. நல்லடியார்களுக்கு சில நேரம் அல்லாஹ்வுடைய உதவி நேரடியா வரலாம். அதை யாரும் மறுக்கல, அது வரலாம். அதுக்கு இடம்பாடு இருக்குது. அதுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா வந்தா நம்பேமா ஷைத்தாண்டோம் நாங்க. அதே போல என்ன கபரு என்ன செஞ்சு கபருளுக்கு அடக்கினாங்களாம். என்னமோ கபருளுக்கு புடுங்கிட்டாம். திருப்பி போனா அவர் தொழுதுகிட்டு இருக்காராம். அடே கபருன்றது உலகத்துக்கு விளங்குமாப்பா? அடே நல்லவர் தான் தூங்குன்னு சொல்லப்படுது. இவர் எப்படி தொழுதுகிட்டு இருந்தார்? உடனே மூசா நபி மூசா நபி தொடலையா கபருளுக்கு? அடே அதுக்கு ஆதாரம் இருக்கப்பா. அது மாதிரி மூசா நபிக்கு இருக்கிற மாதிரி என்ன செய்? அல்லாஹ்க்கு எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காட்டப்பட்டது. அது மாதிரி உனக்கு எடுத்து காட்டப்படுமா? உனக்கு கபருளுக்கு நடக்கிற வேதனை எடுத்து காட்டப்படுமா? காட்டு. ரசூலுல்லாஹ் ரோட்ல நடந்து போனாங்க. போகும்போது என்ன சொன்னாங்க? ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி என்ன சொன்னாங்க? இந்த கபரில் உள்ள 2 பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள். எனவே ஒரு ஈத்தம்பர பாலையை கொண்டு 2 கிழிச்சு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காட்டப்படுது. அது மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ காட்டி இல்ல. ரசூலுல்லாஹ்வை மிஞ்சின என்ன செய்யும்? சாதாரணமான மனிதர்களுக்கும் எது காட்டப்படும்? கபருடைய வேதனை காட்டப்படும், அல்லது கபருல செய்யற நல்லவங்க காட்டப்படும். என்ன முடிஞ்சு? எல்லாரும் கண்டிருப்பாங்க, தொழுததை கண்டிருப்பாரு. அதுக்கு மாற்றமா குர்ஆன் என்ன சொல்லுது? வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாளையில் எழுப்பப்படும் வரைக்கும் மௌத்தா போனவங்களுக்கு பின்னால் ஒரு திரை இருக்கு.
இந்த திரையை தாண்டி வரையலுமா? ஏனாது? எந்த அளவுக்கு வரையலாது? ரசூலுல்லாஹ்வுக்கு வரையலுமா? எந்த அளவுக்கு வரையலாது? ஒரு ஸலவாத்து சொன்னா அந்த ஸலவாத்து எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது? ரசூலுல்லாஹ் வந்து அறிஞ்சிட்டு போறாங்களா? இல்ல, அப்படிதானே? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தோம். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்கள் இந்த உலகத்துல சுத்தி திரிவாங்க. நசாயில வர ஹதீஸ், யாராவது ஒருத்தர் நபிகளார் மீது ஸலாத்து ஸலாம் சொல்லிட்டா அதை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட போய் கொடுப்பாங்க. அப்ப அந்த திரையை தாண்டி போறதுக்கு யாருக்கு மட்டும்தான் ஏலும்? மலக்குமார்களுக்கு. அதனால கபருளுக்கு இருந்து அடிக்கிறாங்க. அதனால கபருளுக்கு போய் கேள்வி கணக்கு கேட்கிறாங்க. யாருக்கு மட்டும்தான் போயிடும்? மலக்குமார்களுக்கு போறதுக்கு ஆதாரம் இருக்குது. நபிகளாருக்கு எடுத்து காட்டப்படுறதுக்கு ஆதாரம் இருக்குது. நபிகளாருக்கு மூசா நபி கபருல தொழுது மட்டுமா எடுத்து காட்டப்படுச்சு? நரகம் எடுத்து காட்டப்படலையா? பின்னால் இன்னொரு சப்ஜெக்ட்ல வரும், அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எனவே நீங்க விளங்குங்க, நல்லடியார்களோட வாழ்க்கையில சில நன்மைகள் நடக்கலாம் வித்தியாசமா. எப்படி? எல்லாரும் என்ன சாதாரணமா நாவலப்பட்டியிலிருந்து அபுபஸ்ராவுக்கு வாரது கடைசி பஸ் 8 மணி, இப்படிதானே? 8 மணி கடைசி பஸ். இப்ப நான் ஓடி ஓடி வந்தேன், 8:30 ஆகிட்டு பஸ் தவறி போயிட்டு, இப்ப நானும் நாவலப்பட்டவங்கள காஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு, நாங்க அபுபஸ்ராகி தான் போறோம், ஏறுங்கன்னு சொன்னோம். இது ஒரு மனிதனுக்கு உதவி நடக்கலுமா இல்லதான்? உடனே இது கராமத்தாக்கி நீ பெரிய ஆளாக்கணுமா? இது ஒரு மனுஷன் வாழ்க்கையில நடக்கலாம், நல்லது. அல்லாஹ் உதவி செஞ்சாலும் இதுக்கு உதவின்னு தான் சொல்லணும். ஏன் 8 மணிக்கு பஸ் முடிஞ்சு, ஆனா 9 மணிக்கு வந்து அபுபஸ்ரா தான் போறோம், பஸ்ல ஏத்திக்கிட்டு வந்தா இது உதவியா இல்லையா? இது மாதிரி ஒரு உதவி ஒரு மனுஷன் வாழ்க்கையில நடக்கலாம். இதுக்கு போய்கிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான உதவி நடக்குதுன்னு சொல்லலுமா? கபர்ல நான் தொழுததை கண்டாரு, அப்படிதானே? கபருக்கு போய் சலாம் கொடுத்தாரு, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல தண்டனை கொடுக்கப்படுறத அறிஞ்சாங்க. இது மாதிரி யாருக்காலும் அறியலுமா? ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ். நல்லடியார் மூசா நபி தொழுதலை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இது மாதிரி அடுத்தவங்களுக்கும் பாக்கியம் ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் இருந்தா உடனே நான் முடிவெடுக்கலாம், இருக்குதுன்னு முடிவெடுக்கலாம். குர்ஆன் பொதுவா என்ன சொல்லுது? அவர்களுக்கு பின்னால திரை இருக்குது. என்ன எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லா தொடர்பும் என்ன செய்து? இங்கத்தா அமலுஹு, அமல் தொடர்பு முடிஞ்சது. அவருக்கும் உலகத்துக்கும் என்ன இல்ல? தொடர்பு இல்ல. 3 விஷயம் தான் போகுது நாங்க தாண்டி, அப்படிதானே? இந்த அளவுக்கு தொடர்பு இல்லை என்னும் பொழுது எப்படி அவர் கபருளுக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்கிறது? சில புத்தகங்கள் இருக்குது, ஆச்சரியமா எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆச்சரியமா எழுதி வச்சிருக்கிறாங்க, விளங்கிட்டா? எனவே நாங்க குர்ஆன் ஹதீஸோட நிழல்ல நின்று இப்படி நடக்கணுமா இயலாதா பார்த்துதான் என்ன செய்யணும். எனவே நல்லவர்களாக இருந்தாலும் உலகத்துக்கு வரையிலாது, நலவு கெட்டவர்களாக இருந்தாலும் என்ன செய்யலாம்? உலகத்துக்கு வரையிலாது, தீங்கு செய்ய முடியாதுன்றத அடிப்படையை நீங்க விளங்கிக்கோங்க. சரி, இப்படி நாங்க சொல்லும் பொழுது மிக முக்கியமாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற நம்பிக்கை தான் இந்த பத்ரு சஹாபாக்களை பத்தி வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. பத்ரு சஹாபாக்கள் அவங்களோட பெயர்கள் எழுதி வைக்கப்படுற இடங்களை வந்து பாதுகாக்கிறாங்களாம். ஒரு மனிதன் பயணம் போகும் பொழுது இத நீங்க எங்கன்னு சொல்றாங்க, எனக்கு பத்ரு மௌலிதுர முன்னுரையில சிறப்பா எழுதி வச்சிருக்கு. பத்ரு மௌலிதுர சிறப்பு என்ன? இன்றைக்கும் பத்ரு மௌலிது இருக்கிற இடம் இந்த நம்பிக்கைக்குரிய இடமா இல்லையா? அதுல தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பயண கூட்டம் போகும் பொழுது அவங்களோட பேர் எழுதி எடுத்துக்கிட்டு போனா அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, வீட்டுல வச்சுட்டு போனா பாதுகாப்பு இருக்குது. அப்ப யார் வந்து பாதுகாக்கிறா? அதுக்குன்னு வேற கதையும் போட்டு வச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? என்ன கதை? ஒரு ஹஜ்ஜிக்கு போக்கள் என்ன செஞ்சாராம்? பத்ரு சஹாபாக்களோட பேர் எழுதி வச்சுட்டு போனாராம். கல்லன் வந்தானா வீட்டுக்கு, வீட்டுக்கு ஆட்கள் பேசுற சத்தமும் வாழ் வெட்டுற சத்தமும் கேட்குதாம். அப்ப உடனே கல்லன் திரும்பி போயிட்டு ஹாஜி திரும்பி வந்த கூட நான் வந்து கேட்கிறாரா, என்ன உங்க வீட்டுக்கு 3 நாள் களவெடுக்க வந்தோம், பயங்கர வாழ் வெட்டும் பேசுறதுங்க. அதுதான் இது. எது? பத்ரு மௌலிதை வச்சுட்டு போனா பாத்தீங்களா? என்னப்பா இது? இதுக்கு முன்னுக்கு நீ போ, பத்ருல கலந்து கொண்ட சஹாபாக்கள் உயிரோடு உஹதுல கலந்து கொண்டாங்களா இல்லையா? மௌத்தா போனவங்கள புறவு வைப்போம். பத்ருல கலந்து கொண்ட சஹாபாக்கள் உயிரோடு உஹதுல கலந்து கொண்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் பல்லோட படும் வரை அவங்க எங்க போன? அப்படிதானே? ரசூலுல்லாஹ் முகத்தால ரத்தம் வடிய போல துவா கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் முகத்துல ரத்தம் வடிய வரைக்கும் நீங்க எங்க போன? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருந்தா ரசூலுல்லாஹ் பாதுகாத்துக்கணுமா இல்லையா? ஷூ ஊதி இருக்கணும். என்ன ஹாலித் இப்னு வலீதுல படம் என்ன செஞ்சுக்கணும்? அழிஞ்சு போயிருக்கணும், அப்படிதானே? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைதான் உஹது யுத்தம்.
காபிர்கள் தோல்வி அடைஞ்சு போட தோத்து போனாங்க. அல்லாஹ் எப்படி வைக்கிறான்னு பாருங்க, எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறான். பத்ர்ல கலந்து கொண்டு 2 வருஷத்துக்கு நடக்கிற யுத்தம் தான் ஓதி யுத்தம். அந்த யுத்தத்துக்கே பத்ரி சஹாபாக்களால எக்ஸ்ட்ரா ஒரு பலம் அடைஞ்சு என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம் போச்சுன்னா மௌத்தா போய் இந்த ஆயுதத்தினால எப்படி பாதுகாக்கிறாங்க தானே சப்ஜெக்ட், அப்படிதானே? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இந்த இடை குனூத் ஓதுறாங்க என்னத்துக்கு, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை இப்படி நடக்கலையா? 70 பேரை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சுட்டு போனாங்க. உடனே பத்ரு சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், பாதுகாத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் பாதுகாக்கல? அப்படித்தானே? அப்ப உயிரோடு இருந்த காலம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு உயிரோடு இருந்த காலம், அவங்களால உயிரோடு இருக்கும் பொழுதே பாதுகாக்கலாண்டா எப்படி மௌத்தா போன போற என்ன செய்யறாங்க? இதை மட்டும் முஸ்லிம்கள் சிந்திச்சா போதும். உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் எப்படி மௌத்துக்கு பின்னால வந்தது, அப்படித்தானே? இதை மட்டும் சிந்தித்தா போதும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மௌத்தானவர்கள விஷயத்துல மிகப்பெரிய வழிகேட்டுல இருக்குது. எனவே நீங்க விளங்க, பத்ரு சஹாபாக்களை பத்தி இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற நம்பிக்கை சுத்தமான ஷிர்க், சுத்தமான வழிகேடு. உங்களுக்கு அதை நீங்க விளங்க. சரி, அடுத்தது இதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏன் நாங்க இதெல்லாம் இவ்வளவு ஆழமா பேசணும் விளங்குதா? ஏன் இவ்வளவு ஆழமா பேசணும்டா, இன்றைக்கு கபரடிகள்ல நடக்கக்கூடிய எல்லா வணக்கங்களுக்கும் என்ன தெரியுமா காரணம்? கபூர்ல உள்ளவங்க ஹெல்ப் பண்றாங்கன்றதுதான் காரணம். இந்த சிந்தனை தான் இன்றைக்கு நேத்தல்ல உலகத்துல ஷிர்க் வாரத்துக்கே காரணமா இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி என்ன சொன்னாங்க? மக்கா முஷ்ரிக்குகள் வணங்கின லாத்து உஸ்ஸா மனாத்து இந்த சிலைகள் எல்லாம் யாரு? நூஹ் நபி காலத்து மக்கள்ல இருந்த நல்லவர்கள். அவங்க மௌத்தா போன பிறகு அந்த தலைமுறைக்கு வந்து சைத்தான் என்ன சொன்னான், அவசரமா மறந்துடாதீங்கப்பா, அந்த இடத்துல என்ன செய்யுங்க. அதுக்கு நாங்க ஏற்கனவே உங்களுக்கு போன கிழமை நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னோம், திருப்பி அதை மீட்ட தேவையில்லை, அப்படிதானே? அவ என்ன நடந்திருக்கு அதே தான் இன்றைக்கு என்ன செய்யுது, அப்படியே நடக்குது. இந்த உங்களுக்கு தெரியும் காட்டபிடி பள்ளி, காட்டபிடி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன ஷேகநாயகம், காட்டபிடியில் அடக்கப்பட்டவர். ஏன் அங்கே போறாங்க மக்கள், அப்படிதானே? பக்கத்துல பள்ளி இருக்கு, நீ போய் அந்த 2 ரக்காத்தை தொழு, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வா. அல்லாஹ் தரக்கூடியவன், அல்லாஹ் காட்டடிக்கும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. நீ அங்க போகாம ஏன் இந்த பள்ளிக்கு பக்கத்துல கட்டப்பட்டிருக்கிற தர்காட்ட போகணும்? நீ அங்க உனக்கு என்ன தேவை இருக்குது, அப்படிதானே? பொதுமையவாடி இருக்கு, அபுசலா பொதுமையவாடிக்கு போகாத நீங்க ஏன் அந்த தர்காட்ட போகணும்? இதுதான் காரணம். என்ன, மௌத்தாளவங்க உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை இங்க கொண்டு போய் வச்சிருக்குது, ஷிர்க்ல வச்சிருக்குது. நீங்க எங்க போங்க, பள்ளி ஒன்று இருக்குது, பள்ளிக்கு பக்கத்துல தர்கா இருக்குது. பள்ளிக்கு போய் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய நீ ஏன் இங்க போறாய்? என்ன நினைக்கிறாங்க இவங்க, என்ன செய்யறாங்க, வாங்கி தராங்க. ஷிர்கா இல்லையா? எனவே நீங்க உண்ட விளங்கு. இதை போல ஆழமா பேச வேண்டிய ஒரு காரணம் என்னண்டா, இன்னைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகம் ஈமான இழக்கிறதுக்கு காரணம் இந்த நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை? மௌத்தா போன நல்லவங்க என்ன செய்வாங்க, உலகத்துல நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை தான். இன்னொரு கூட்டம் ஈமான பறி கொடுக்குது. எதுக்கு? இன்னொரு கூட்டம் ஈமான பறி கொடுக்குது எப்படி? அவர மேல பேய் இருக்குதாம். யாரு? அந்த அபுல் காசிம் தானாவாம், இந்த சித்தி லப்பையாம், அந்த சித்தி மாவாம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான நம்பிக்கை, பேய் தொத்திக்கிட்டு ஈமான் இழக்கிறாங்களா இல்லையா? எப்படி சைத்தான் எப்படி கொண்டு போறான்னு பாருங்க. ஒரு பக்கம் நல்லதை காட்டி ஈமான பறிக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன கெட்டதை காட்டி ஈமான பறிக்கிறான். எனவே மிச்சம் கவனமா இருக்கணும் இந்த சிந்தனையில. இது வந்தா ஈமான் என்ன செய்யும், பறி போகும். அதே போல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுறான். உயிரோடு இருக்கும் பொழுது நபிகளாருக்கு என்ன நிலைமை, இப்படிதானே? அல்லாஹ் என்ன சொன்னா, நாங்க ஏற்கனவே மறைவு ஞானத்தை பத்தி படிக்கும் பொழுது நபிகளாரை பத்தி மிக முக்கியமான 2 குர்ஆன் வசனம் படிச்சோம். மறைவான அறிவு இல்லைன்னு யாருக்கான்னு சொல்லேலுமா? அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினாலே தவிர எனக்கு நான் நலவு செய்ய முடியாது, எனக்கு நான் தீங்கு செய்ய முடியாது. யாரு சொன்னது இது? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னது. மௌத்தா போனவர் எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று வருமா? உயிரோடு இருக்கும் பொழுதே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத விடுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நலவு செய்யலாம், அவங்களுக்கு ஒரு தீங்கு செய்யலாம். இப்படி இருந்த ஒரு மனிதனை மௌத்தா போனவர் எக்ஸ்ட்ரா பவர் வருமா? வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கே நலவு செய்யற சக்தி இல்லை அவங்களுக்கு,
அவர்களுக்கே அவங்களுக்கு தீங்கு செஞ்சு கொள்ற சக்தி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது மௌத்தா போனவர் எப்படி அடுத்தவனுக்கு வந்து உதவி செய்யலாம்? அப்படிதானே? இந்த ஒரு யோசனை யோசிச்சா இந்த குர்ஆன் வசனம் போதாதா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவர் ஒரு சக்தியும் இல்லைன்னு சொல்றதுக்கு? அப்படிதானே? அதுக்கெல்லாம் மேல உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதானே? கர்பலால என்ன செய்யப்படுறாங்க? அநியாயமா கொலை செய்யப்படுறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிதானே? அவங்க அந்த சப்ஜெக்ட் நான் பேச வரல. கர்பலால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தோடு கொல்லப்படுறாங்க. இந்த கட்டத்தில் யாருமே வர தேவையில்லை. யாருக்கு வந்திருக்கலாம்? ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் தானே? அப்படிதானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஹுசைனை பார்த்து, ரைஹானத்தாய என்ன மன விருப்பத்துக்குரிய 2 பூண்டு சொன்னாங்க. யாருக்கு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள் கொல்லப்படுறத முன்னறிவிப்பா சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு உதவி செஞ்ச ரசூலுல்லாஹ்க்கு, இந்த சொல்லிட்டு போன ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போன ரசூலுல்லாஹ்க்கு தந்த பேர புள்ளைய பாதுகாக்க ஏன் வரல? ஒண்ட முடிவெடுங்களே. அவங்களுக்கு உண்மையிலே சக்தி இருந்து வரவில்லை என்றால் அப்ப அவங்க அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானே? சக்தி இருந்து வரலன்னு சொன்னா பேர புள்ளைக்கு கொண்டுட்டு போகும் வரைக்கும் எங்க இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? அப்படிதானே? அவ சக்தி இருந்து வரலண்டா அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானே? அல்லது அவங்க வராம நீங்க சக்தி இருக்குதுன்னு கொடுத்தா நீங்க அநியாயம் செய்றீங்க. ரெண்டு ஒண்ணு நடக்கணும். அப்படிதானே? எனவே நீங்க மிச்சம் தூரத்துக்கு யோசிக்க தேவையில்ல. ரசூலுல்லாஹ் மரணித்து கட்டில்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இடையில் என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் மௌத்தா இல்லையா? அப்படிதானே? ரசூலுல்லாஹ் மௌத்தா இல்லையான்னு பிரச்சனை. என்ன? உமர் ரலியல்லாஹு வாளேந்தி கொண்டு சொல்றாங்க, யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு சொன்னா நான் யுத்தம் செய்வேன். எந்த அளவுக்கு சொன்னாங்க? மூசா நபி திரும்பி வந்த மாதிரி யார் வருவா? முகமது நபி திரும்பி வருவாங்க. யாராவது மௌத்துன்னு சொன்னா என்ன செய்வேன்? இது இந்த உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை நேசிச்ச முறை அவங்களுக்கு இருந்த அறிவை வச்சு சொன்னாங்க. ஆனா இது இன்றைக்கு நாங்க சொன்னா மிகப்பெரிய ஒரு கொள்கை வழிகேடா இல்லையா? மிகப்பெரிய ஒரு வழிகேடா இல்லையா? இது ஒருத்தர் மௌத்தா போனவர் மௌத்தா இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு வழிகேடு. அன்றைக்கு அவங்களுக்கு அந்த குர்ஆன் வசனங்கள் எத்தி வைக்கப்படல, அதனால சொன்னாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து என்ன சொன்னாங்க? முத்தமிடு போடு திபுத ஹய்யன் வ மய்யிதா. உயிரோடு வாழும் பொழுதும் மனம், மௌத்தா போன பொழுதும் மனமா இருக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ் 2 மௌத்த வைக்கல. இது இவங்களோட கருத்து. இது இவங்களோட கருத்து. நான் முகமது நபி மௌத்தா போயிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சூசகமா சொல்றாங்க. யார கை ஆடல்ல, கத்தி கீழே விழல. ஏன்? இது அபூபக்கர் தான் கருத்து. உடனே 2 குர்ஆன் வசனம், இன்னக மய்யித்தூன் வைனஹும் மய்யித்தூன். அப்படிதானே? நீங்களும் மௌத்தா போறவங்க, அவங்களும் மௌத்தா போறவங்க. எனவே ரசூலுல்லாஹ் மௌத் இருக்குன்னு குர்ஆன் வசனம் ஆதாரம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறு யாரும் இல்லை. சொல்லிவிடலாம் சொல்றான். அவர் இயற்கை மரணம் வந்தாலோ அல்லது யுத்தகலத்தில் கொலை செய்யப்பட்டாலோ நீங்க புறமுதுகு காட்டி ஓடுவீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல மல்லாச்சும் உண்டோ? இயற்கை மரணம் வரலாம் அல்லது யுத்தகலத்தில் கொல்லப்படலாம் நபி. இந்த வசனத்தை வச்சு முகமது நபி மௌத்தா போனாங்க, வாழ்க்கையில விழுந்துச்சு. அப்படிதானே? இந்த வரலாறு தெரியாதவங்க யாரும் இல்ல. இப்ப மௌத்தா போனவருக்கு ஏதாவது அறியுது, என்னமால விளங்குது, என்னமால உதவி செய்யலாம்டா இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? எழும்பி உடனே உட்கார்ந்து, இந்த பாருங்கப்பா நான் மௌத்தா போகல, தற்காலிகமா படுத்து கொண்டு இருக்கேன்னு சொல்லி படுத்திருக்கணும். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி. அப்படிதானே? ஏன் ரசூலுல்லாஹ்க்கு இதை செய்யலா போச்சு? அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வசதி இருந்தும் இதை செய்யலன்னா ரசூல் அநியாயம் செய்யலையா? நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ்க்கு மௌத்தா போன பிறகு உலகத்தில் என்ன நடக்குதுன்ற அறிகிற ஆற்றல், உதவி செய்யற ஒரு ஆற்றல் இருந்தும் இந்த சஹாபாக்களுக்கு இந்த நசியத்து பண்ற வேலையை செய்யலன்னா ரசூல் அநியாயம் செஞ்சாங்களா இல்லையா? அப்படிதானே முடிவெடுக்கணும். அப்ப என்னத்த முஸ்லிம் சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்குது? எனவேதான் நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இல்ல, உயிரோடு இருக்கும் போதே இல்லாத ஒரு ஆற்றல் எப்படி மௌத்துக்கு பின்னால வந்தது. எனவே முகமது நபிக்கு என்ன இல்ல இல்ல. இப்படி சொல்லும் பொழுது ஒரு வாதத்தை வைப்பாங்க. என்ன வாதம் சொன்னா இதையும் நீங்க விளங்கணும். இப்ப நல்லடியார்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன், நல்லவர்களுக்கு நல்லது செய்யற ஆற்றல் இல்ல, கெட்டவர்களுக்கு தீங்கு செய்யற ஆற்றல் இல்லைன்றது விளங்கிட்டு தானே உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டு தானே. நான் ஏன் இந்த அளவு தெளிவா சொல்றேன்டா, நீங்களும் ஒரு சகோதரனுக்கு விளங்கப்படுத்தணும், நீங்களும் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். விளங்கிட்டா? அதுக்கு தான் இவ்வளவு தெளிவா, இல்லாட்டி இவ்வளவு தெளிவா சொல்ல தேவையில்ல. குர்ஆன் வசனம் ஹதீஸ் சொல்லிட்டு போனா போதும். இன்னொரு பாயிண்ட வைப்பாங்க. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு மூசா நபி உதவி செய்யலையா? செஞ்சாங்களா இல்லையா? எங்க செஞ்சாங்க? மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, அல்லாஹ் 50 நேர தொழுகை, இதெல்லாம் சும்மா சொன்னதில விவாதங்கள் எடுத்து வச்ச வாதம். விளங்குதா? விவாதத்துல நல்லடியார்களுக்கு ஆற்றல் இருக்குதான்னு கேட்கும் பொழுது
என்ன அப்துல்லா ஜமாலி அவர்களால் வைக்கப்பட்ட வாதம். மூசா நபி ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யலையா? என்ன 50 நேர தொழுகை கொடுக்கப்படுது, அப்படிதானே? ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டு இறங்கி வராங்க. மூசா நபி தான் சொன்னாங்க, என்ன 50 நேரம் கூடப்பா, போய் குறைச்சிட்டு வாங்க. 10 10 குறைச்சி 5 5 குறைச்சி கடைசிக்கு 5 வந்து நின்றுச்சு. இது மூசா நபி ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்ச உதவி. மூசா நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யணும்டா, ஏன் இந்த காலத்துல நிறையாருக்கு செய்யலாம்? நல்ல வாதம் தானே? நல்ல வாதமா? இதை விட ஒரு மோட்டுத்தனமான வாதம் உலகத்துல இல்ல. இதை விட ஒரு மோட்டுத்தனமான வாதம் உலகத்துல ஏன்? மியராஜ்ன்றது என்ன? மியராஜ்ன்றது முஅஜிஸத், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம், அப்படிதானே? படுக்கையிட சூடு ஆறுறதுக்கு முன்னால 7 வானங்களுக்கு மேல போய், அப்படிதானே, சுவர்க்க நரகத்தை பார்த்துட்டு பைத்துல் மக்திஸ்ல போய் தொழுவிச்சிட்டு சூடாடுறதுக்கு முந்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? வந்து பெட்ல படுத்திருக்கிறாங்க. இது அற்புதம், அப்படிதானே? இந்த அற்புதத்துல நடந்த உண்டு முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு நடக்கும், நாகூரப்பாக்கு நடக்கும், காட்டபிடி பள்ளியில படுத்திருக்கிறது நடக்கும் உண்டா? ரசூலுல்லாஹ்க்கு மூஜிசத் கொடுத்ததுல என்ன அற்புதம் இருக்குன்னு கேட்கிறேன் நான், அப்படிதானே? நான் கேட்கிற கேள்வி விளங்குதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு மூசா நபி செஞ்ச உதவியா இல்லையா? நான் போல சொல்றேன், உதவி தான் செஞ்சாங்க. மௌத்தா போன போல ரசூலுல்லாஹ் உதவி தான் செஞ்சாங்கன்னு வெச்சுக்கொள்வோமே. மிஅராஜுடைய பயணம்ன்றது என்ன? ஒரு மூஜிசத், ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட அற்புதம். இதே மாதிரி வேலை ரசூலுல்லாஹ்வுக்கு மூசா நபி செஞ்ச உதவி மாதிரி உதவிய இன்றைக்கு கபூர்ல இருக்கிறவங்களுக்கும் செய்ய இயலும் என்றால் இது எப்படி மூஜிசத் ஆகும்? நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? இப்ப நான் ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்தேன், நீங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. ஏன் ஆச்சரியப்பட்டீங்க? நான் ஒரு வேலையை செஞ்சேன், என்ன, பள்ளி மேல ஸ்பீக்கர் கட்டிக்குது, அந்த இடத்துல இருந்து நேரா குதிச்சேன், என் கால் கை கொண்டு ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஏன் ஆச்சரியப்பட்டீங்க? உங்களால செய்யாத வேலையை நான் செஞ்சிருக்கிறேன், அதனால ஆச்சரியப்பட்டீங்க, அப்படிதானே? இல்ல இது எல்லாரும் செய்யற வேலை ஆச்சரியப்படணும், அப்படிதானே? இது கணக்கு இருக்கிற வேலையா பாட்டு போயிருவீங்க நீங்க. இதெல்லாம் இந்த சின்னப்படின்னு செய்வாரு போயிருவீங்க, அப்படிதானே? இது மாதிரி மூசா நபி ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சாங்க மௌத்துக்கு பின்னால. இதுக்கு புகாரில் ஆதாரம் இருக்குது. இது அற்புதம் தான் நாங்க என்ன செய்யறோம்? மீராஜை நம்பி இருக்கிறோம். இதே போல உதவிய மூசா நபி அல்லாதவர்கள் இன்றைக்கு படுத்துக்கிட்டு கபர்ல தூங்குறவங்க உலகத்தில் உள்ள மக்களுக்கு செய்வாங்க இருந்தா இது எப்படி அற்புதமாகும்? அப்படிதானே? இந்த கேள்வி விளங்குதா உங்களுக்கு? எனவே மூசா நபி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் உதவி செஞ்சது மெய், அந்த உதவி அற்புதம்னு நாங்க சொல்றோம். இது போல முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கோ நடக்கும் ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ காட்டும் என்ன முடிஞ்சு எங்களுக்கும் என்ன செஞ்சிடலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். விளங்குதா உங்களுக்கு? சப்ஜெக்ட் விளங்குதா? எனவே மூசா நபி ஏதோ ஒரு அடிப்படையில் உதவி செஞ்சாங்க, அந்த உதவி ஆதாரத்துக்கு உட்பட்டது, அதை நாங்க முஅஜிஸத்னு சொல்றோம். இது மாதிரி முஹம்மது நபி அல்லாதவர்களுக்கும் நடக்கும் இருந்தா என்ன செஞ்சிடலாம்? இல்லைன்றது என்ன? இன்றைக்குள்ளவங்களுக்கு என்ன செய்யலாது? எந்த பாதிப்பும் செலுத்தலான்றதுக்கு முதலாவது பாயிண்ட்ஸ் நீங்க விளங்கிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மிஅராஜில நடந்தது முழுக்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டினது. ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டினது ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் சலாம் சொன்னாங்க, அப்படிதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வலது பக்கம் பார்த்து சிரிச்சாங்க, இடது பக்கம் பார்த்து அழுதாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன ஏன் இப்படி செஞ்சீங்க? இல்ல என்ற சந்ததிகள் தான் வலது பக்கத்திலும் சுவர்க்கவாதிகள், அவங்கள பார்த்து சிரிச்சேன், இடது பக்கத்திலும் நரகவாதிகள், அவங்கள பார்த்து அழுதேன். அப்ப நான் எதுல இருந்தேன்? அப்படிதானே? அப்ப நான் அங்க இருந்து கூட இங்க மீந்தேனா? யோசிங்களேன். ரசூலுல்லாஹ் மீராஜ் போகும் பொழுது உலகத்தில் இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மக்கா முஷ்ரிக்குகள் எல்லாம் இருந்தாங்க தானே? அபூ சுஃபியான், அபூ லஹப் எல்லாம் இருந்தாங்க தானே? இப்ப அபூ லஹப் இங்க உலகத்தில் இருந்து கொண்டு அங்க நரகவாதி பட்டியலில் இருந்திருக்கிறார், அப்படிதானே? இப்ப இதை எப்படிடா இது? 2 பேரா அபூ லஹப்? அப்படியா பேசுற? நான் கேட்கிற கேள்வி விளங்குதானே? அபூ சுஃபியான், அபூ தாலிப் நரகவாதி, அவர் அந்த நேரம் உலகத்தில் இருந்தார். ரசூலுல்லாஹ் மீராஜ் போகும் பொழுது இடது பக்கத்தை பார்த்து அழுத கூட்டத்தில் அபூ தாலிப் இருந்தாரா இல்லையா? என்ற சந்ததின்னு சொல்லிதானே அழுதாரு, நரகத்துக்கு போறவங்க தானே அழுதாரு. இப்ப அவர் அங்க வானத்துக்கு மேல இருந்தா பூமி கீழே இருந்தா, உடனே பூமி கீழே இருந்து அல்லாஹ் கொண்டு போய் அங்க நெச்சுரலா வச்சாரா எடுத்துக்காட்டினா? கேட்கிற கேள்வி விளங்குதா உங்களுக்கு? இதே போலதான் மூசா நபி கபூருக்கு தான் இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? எடுத்து காட்டினான்.
அல்லது மூசா நபிக்கு சிறப்பம்சம் நபிமார்கள் அல்லாஹ் வானத்துக்கு மேல வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் போகும்போது சலாம் சொல்லிக்கிட்டு தான் போனாங்க. எனவே அவங்கள வச்சிருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. இதே மாதிரி காட்டுங்க, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்வார்? கபருக்கு வந்து உதவி செய்வார்னு காட்டுங்க. நான் கேட்கிற கேள்வி விளங்குது தானே? எனவே மிஅராஜுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படும். அடுத்தது பாருங்க, இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுவிக்கிறாங்க. யாருக்கு தொழுவிச்சாங்க? உங்களுக்கு தெரியும், முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அப்படி சந்திச்சாங்க தானே. 7 வானத்திலையும் நபிமார்களை சந்திச்சாங்க. இப்ப அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணம் போகும்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போய் தானே போனாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸால ரசூலுல்லாஹ் இமாமாக நின்று தொழுவிச்சாங்க. யாருக்கு? எல்லா நபிமாரும் மாமூமாக இருக்க ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. உங்களுக்கு ஹதீஸ பார்க்கலாம், எங்க உங்களுக்கு ஹதீஸ பார்க்கலாம், புகாரில மிஅராஜுடைய பாடத்துல உங்களுக்கு ஹதீஸ பார்க்கலாம். இப்ப இங்கேயும் மஸ்ஜிதுல் அக்ஸாலையும் நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க, வானத்துக்கு மேலே அதே நபிமார்களை பார்க்கிறாங்க. இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? இப்படிதானே, மஸ்ஜிதுல் அக்ஸால தானே இன்றைக்கும் இருக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி விளங்கு தானே? ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, மூசா நபி உதவி செய்தார்கள்ன்றதை வச்சு நல்லடியார்கிட்ட போகலாம்ன்றாங்க. நாங்க சொல்றோம் மூசா நபி உதவி செஞ்சது மெய், அல்லாஹ் எடுத்து காட்டினான், அல்லாஹ் அற்புதமாக கொடுத்தான். அந்த அற்புதத்திற பின்விளைவுதான் அதே நபிமார்கள், வானத்தில் இருந்த நபிமார்களுக்கே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸால மாமூமா வச்சு தொழுவிச்சாங்களா இல்லையா? இது அற்புதம். அதை விட எல்லாத்தையும் விட பெரியது என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் ஈசா நபி இருந்தாங்களா இல்லையா? எல்லா நபிமாரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா நபியை விசேடமா சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஈசா நபி மறுமை நாளைக்கு முன்னால வருவார், அவர் மறுமை நாளைக்குரிய அடையாளம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா குர்ஆன்ல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? சொல்றான். இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு இறங்கினாங்களே, அது மறுமை அடையாளமா? நான் கேட்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஈசா நபி ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் உயர்த்தப்பட்டவங்க தானே. இப்ப ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுவிக்கும் பொழுது ஈசா நபி இருக்கிறாங்க. உலகம் தானே மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா உலகத்துல தானே இருக்குது. இப்ப ஈசா நபி அல்லாஹ் இறக்குட்டான் தானே தொழுவிக்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வைன்னஹு இல்ம், எப்படி ஈசா நபி கியாமத் நாளைக்குரிய அடையாளம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அந்த நேரம் இறங்கினாங்க தானே ஈசா நபி, இது மறுமைக்குரிய அடையாளமா? அப்ப தஜ்ஜால் எந்திரிக்கணுமே. நான் கேட்கிறது விளங்குதா உங்களுக்கு? அப்ப நாங்க சொல்லுவோம் இது அற்புதம். அல்லாஹ் நபிகளார கௌரவப்படுத்துறதுக்காக எல்லா நபிமாரன் கொண்டு வந்து இமாமா வச்சு தொழுவிச்சான். இது நேச்சுரல் நடந்ததுதான். ஆனா அல்லாஹ் அதுக்கு என்ன செஞ்சான்? ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அல்லாஹ் சக்தி மிக்கவன், இப்படிதானே? எனவே இதுல நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு ஆதாரம் பிடிக்கலுமா? ஆதாரம் பிடிக்கலா. எனவே மிஅராஜில நடந்தது முழுக்க அற்புதம். நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் போட்டுக்கிறேன், உங்களுக்கு வாசி பார்க்கலாம். சரியா? எல்லா டீடைல்ஸும் போட்டதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே மிஅராஜில நடந்தது மூசா நபி உதவி செஞ்சதுமை, அது அல்லாஹ் எடுத்து காட்டினது. ஈசா நபி உலகத்துக்கு வந்ததுமை அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த கியாமத் நாளைக்குரிய அடையாளம் அனுப்புறோம், அப்படி அனுப்பல. அல்லாஹ் மிஅராஜுக்கு என்ன செஞ்சான்? அனுப்பி வச்சு. எனவே மிஅராஜுடைய நடந்த நிகழ்வுகளை வச்சு இந்தக்குள்ள நல்லடியார்களுக்கு ஆதாரம் இருக்கு பிடிக்கிறது மிகப்பெரிய மடத்தனம். எனவே நாங்க என்ன காட்டணும்? மிஅராஜுக்கு வெளியே போய் உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு நல்லடியார் உதவி செய்வார் என்று காட்டினா என்ன முடிஞ்சு? எங்களுக்கு என்ன செய்யலாம்? நல்லடியார்கிட்ட போய் உதவி தேடலாம். ஆனா குர்ஆன் வசனம் ஹதீசுகளை பார்த்தா நல்லடியார்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லைன்றதை உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு பாயிண்ட். மிஅராஜ வைக்கிறன்றது இன்னொரு பாயிண்ட். அடுத்தது என்ன செய்வாங்க? நல்லடியார்களுக்கு இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஆற்றல் என்ன தெரியுமா? நல்லடியார்கள் புள்ள பாக்கியம் கொடுக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? அது ஷேகுமார்கள் புள்ள பாக்கியம் கொடுக்கிறோம். மௌத்தா போனவங்களோட பேர்ல நேர்ச்சி வச்சா இது தெரியுமா இல்லையா? நடக்கிறா இல்லையா? முஸ்லீம்கள்ல பெரும்பான்மை நினைச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கும் சொல்றவங்க, இன்றைக்கும் கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் 10 வருஷம் புள்ள இல்லாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு காலம் எங்கட பிரதேசத்தில் இருந்தது, நேர்ச்சி வச்சு கொண்டு போய் கொடி கட்டி வருவாங்க, புள்ள கிடைக்கணும். உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்குது, விளங்குதா? நீங்க அந்த கடலோர பிரதேசங்கள்ல இந்த கபறுகளோட தொடர்புபட்ட கபறு வணங்குற முஸ்லீம்கள்ட்ட போய் கேளுங்க. நல்லடியார்களுக்கு நேர்ச்சி வைக்கிற கந்தூரி கொடுக்குறவங்க ஏன் நீங்க வைக்கிறீங்க? புள்ள பாக்கியம் இல்லை, எனவே கொண்டு போய் ஒரு கொடியை கட்டுறோம். இன்றைக்கும் இருக்குது. இப்படி நல்லடியார்கள் புள்ளை பாக்கியம் கொடுப்பாங்களா?
விளங்குதா? இது நல்லடியார்களுக்கு கொடுக்கிற அல்லாஹ்ட்ட உள்ள அதிகாரத்தை கலட்டி எழுதி யாருக்கு கொடுத்தது? நல்லடியார்களுக்கு கொடுத்தது ஒரு சிம்பிள். விளங்குதா? எப்படி நடக்குது பாருங்க. எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு பயணம் போறாங்க, காட்டை பிடி பள்ளியை தாண்டி போறாங்க. என்ன செய்வாங்க? வாகனத்தை நிப்பாட்டி என்ன செய்வாங்க? உண்டியல்ல ஏன் சல்லி போடணும்? ஒரு ஏழை அல்லாஹ்வுக்காக கொடுக்கறா என்ன செய்ய சொல்லுது இஸ்லாம்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கறா, நீ போற போக்குல உன்னோட வாகனத்தை நிப்பாட்டி ஒரு ஏழைக்கு ஒரு 2 ரூபாவை கொடு. இது அல்லாஹ்வுக்காக கொடுத்ததா போயிடும். ஒரு சாப்பாட்டு வாசலை வாங்கி ஏழைக்கு கொடுத்துரு. நீ ஏன் கபரடிக்கு போறாய்? கபரடியில தலைமாட்டில் உண்டியல்ல ஏன் நீ பயணம் போகும்போது சல்லி போடும்? என்னதுக்கு போடுற? காணிக்கை. அப்படிதானே? என்னத்துக்கு இது போடுற? போற பயணம் என்ன செய்யணும்? பாதுகாப்பா? இதுக்கு தான் போடுறாங்க. உங்களோட வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்கலாம். இப்படிதானே? நாங்களும் ஒரு காலத்துல போகும் பொழுது, சின்ன புள்ள காலத்துல எங்களோட அப்பமாரு வாப்பமாரு செஞ்சாங்க. உண்டியல் தண்ணி பாடி சல்லி போட்டு போறது என்ன? பாதுகாப்பு கருதி போடுறாங்க. போற பயணம் பறக்கத்தா இருக்கும். நடக்குதா இல்லையா? இது அப்படியே அடுத்த சமூகம் என்ன செய்யுது? அவங்கள வணக்க ஸ்தலத்துல எங்களே செஞ்சுட்டு போகுது. இந்த அளவுக்கு கபராளிகளுக்கு என்ன போற பயணத்துல பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரத்தை கொடுக்கலையா? இதே போல அதிகாரம் புள்ள பாக்கியம் கொடுக்கிறது. விளங்கிட்டா? இதை பொறுத்த வகையில நீங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நீங்க நேரடியா போய் பார்த்தா, நல்லடியார் யாரா நல்லடியார்? நபிமார்கள் நல்லடியார்ன்றதுல சந்தேகமா? நபிமார்கள் நல்லடியார்ன்றதுல சந்தேகமா? சந்தேகமே இல்லை. அப்படிதானே? அந்த நபிமார்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு ஆம்பளை புள்ளைய கொடுக்கிறான், தான் விரும்பியவர்களுக்கு பொம்பளை புள்ளைய கொடையா கொடுக்கிறான், தான் விரும்பியவர்களுக்கு ஆம்பளை பொம்பளை ரெண்டையும் கலந்து கொடுக்கிறான், தான் நாடியவர்களை மலடர்களாக ஆக்குகிறான். இதுல யஹபூனே வருது, அல்லாஹ் கொடையா கொடுக்கிறான். அப்ப புள்ள பாக்கியம் கொடுக்கிறது செப்பரேட் யார்ல பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ் அடிச்சு சொல்றது மறைவான அறிவு யார்? ரெண்டு. அல்லாஹ் ரெண்டு. அதை யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ்ட படைப்பினங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் அடிச்சு சொல்றது பாதுகாப்பு யார்ட்ட தேடு? அல்லாஹ்ட தேடு. அது எங்க கொடுத்தான்? போத்தல் குப்பிக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்தான். அதே போலதான் அல்லாஹ் அடிச்சு சொல்ற ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? புள்ள பாக்கியம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். எப்படி சொல்றான்னு பாருங்க, அல்லாஹ்வுக்கே வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி சொந்தமாகும். இது 43வது பக்கத்துல பெஸ்ட் குர்ஆன் வசனம். இத சொல்லி போட்டு தான், அதிகாரத்தை பத்தி சொல்லி போட்டு தான் அல்லாஹ் சொல்றான். ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கிறான். அவன் படைக்கிறது யார் அதிகாரம்? சொல்லி போடுறான். சொன்ன தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கிறான், தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கிறான், அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கிறான். அன்றியும் தான் விரும்பியோரை மலடாகமாக்குகிறான். நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன், பேராற்றல் உடையவன். இது பாருங்க எப்படி ஒரு விஷயம் வருது. இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட புள்ளை பாக்கியம் என்ற விஷயத்தை அல்லாஹ் அவர்கள் கொடுத்து வச்சிருக்கிறா இல்லையா? ஆனா நல்லடியார்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில சரித்திரத்தை குர்ஆன்ல சொல்லுது பாருங்க. எந்த அளவுக்கு நல்லடியார்களுக்கு இந்த புள்ள பாக்கியம் சம்பந்தப்பட்ட அறிவில்லை தெரியுமா? அதை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். நல்லடியார்கள் புள்ள பாக்கியம் கொடுக்கிற ஒரு பக்கம், தனக்கே புள்ள கிடைக்குமான்னு தெரியாம வாழ்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நிரூபிச்சு காட்டுறாங்க. நாங்க மறைவான அறிவில் இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்தோம். ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அப்படிதானே? ஜக்கரியா நபிக்கு புள்ள இல்ல, அதனால யார் எடுத்து வளர்த்தாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து ரூமுக்கு போனா என்ன இருக்குது? உணவு தட்டு வந்து இருக்குது. எங்கால புள்ள இந்த உணவு தட்டு? அது தெரியாது, நாங்க மறைவானவே பார்த்துட்டோம். அல்லாஹ் எனக்கு தாரான். அல்லாஹ் தாரான்டா இங்க எங்கேயோ பொறுமதி இருக்குன்னு விளங்குதா இல்லையா? மரியமுக்கு என்னமோ அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது? ஒரு சிறப்பு இருக்குன்னு விளங்கி அவங்கள ரூம்ல இருந்து மிஹராப், அவங்க தொழுகிற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த மிஹராபு கிட்ட போய் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல இருந்து உடனே ஜக்கரியா நபி என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு புள்ள பாக்கியம் இல்ல, எனக்கு என்ன செய்? புள்ள பாக்கியத்தை தாண்டி துஆ கேட்கிறாங்க. கேட்டதோட அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்கனுப்பி ஜக்கரியாவே, உங்களோட சந்ததியில ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்க போகுது. அவரோட பேர் என்ன? இஸ்மு யஹ்யா. அவரோட பேர் என்ன? யஹ்யா ஆண்டு சொல். இவர் என்ன செய்யணும்? ஒரு நபி தானே, என்ன சொல்லணும்? அது எனக்கு எப்பயோ தெரியும் சொல்லியிருந்தா என்ன? அவருக்கு என்னமோ ஒன்று இருக்கு. இவர் சொல்றாரு, நான் வயசுக்கு போய்த்த கிழவன், ஏண்ட பொம்புல மலடி, எனக்கு புள்ளையா?
அப்படிதான் கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் அப்படியே சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு பார்க்கலாம் அத. சரியா? அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இல்ல உங்களுக்கு நாங்க சொல்றோம் கிடைக்கும், எங்களுக்கு தரலாம் சக்தி இருக்குதுன்றாங்க. அப்ப கூட அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு ஒரு அடையாளத்தை தாவே உறுதிப்படுத்திக் கொள்ள வணங்குதா. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், நீ யாரோடும் என்ன செய்யாதே, செய்கினையை தவிர வேறு வார்த்தையை பாவித்து கதைக்காதே. நான் நோன்பு அறிந்து சொல்லுண்டா பேச மாட்டேன்னு சொல்லு, இது அடையாளம். விளங்குதா? இந்த அடையாளத்தை கொடுத்து அல்லாஹ் புள்ள இந்த அளவுக்கு தண்ட சந்ததியில ஆம்புல புள்ள பொம்பளை புள்ள கிடைக்குமான்ற அறிவு கூட இல்லாம தான் யாரு இருந்தா? ஜக்கரியா நபி நல்லடியார்ன்றதுல சந்தேகமா? நபி அவங்களுக்கு தண்ட சந்ததியில புள்ள ஈக்குமாண்டே தெரியா. இன்றைக்கு இருக்கிற நல்லடியார்கள் என்ன செய்வாங்களாம்? புள்ள பாக்கியம் எடுத்து கொடுப்பாங்களாம். இன்னொரு உதாரணம் யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி கிட்ட வந்து விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தாங்க. அது நம்மளுக்கு மறைவனர்ல சொல்லப்பட்டிருக்குது. சலான் சொல்றாங்க, பதில சொல்லி போட்டு தெரியாத கூட்டம் வைக்குதுன்றாங்க மலக்குமார்களை பார்த்து. உடனே என்ன செய்யறாங்க, மனுஷன் நினைச்சுக்கிட்டு போய் ஒரு கண்டு குட்டி இடத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. தின்ற மாதிரி இல்ல. என்னடா தின்றாங்க இல்லன்னு பார்க்கும்போது இவருக்கு என்னமோ வித்தியாசமா விளங்குது. இவங்க மனுஷன் இல்லைன்றது என்ன செய்யுது, அப்பதான் விளங்குது. உடனே கேட்கிறாங்க, நீங்க என்னதுக்கு வந்தீங்க? அப்பதான் சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க ஒரு ஆம்புல புள்ள கிடைக்கும் என்ன செய்யறோம், உங்களுக்கு நன்மாராயம் சொல்றோம். விளங்குதா? இங்க இப்ராஹிம் நபியோட கதை போகுது, அங்கள பொம்பளை என்ன செய்யறாங்க, அடிச்சுட்டு வராங்க கண்ணத்துல, எனக்கு புள்ளையா, நான் கிளவி, நான் மலடின்றாங்க. அஜூசுன் அகீம் அப்படிதான் சொன்னாங்க, நான் மலட்டு கிளவி, எனக்கு புள்ள கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் கிடைக்கும். விளங்குதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்ராஹிம் நபி ஒரு இறைநேச செல்வரா இல்லையா? இப்படிதானே? முதலாவது சுவர்க்கத்துல உடுப்பு கொடுக்க போறது யாருக்கு தான்? அந்த அளவு நல்ல மனிதர். அந்த நபிக்கு என்ன தெரியா, ஏண்ட சந்ததியில எனக்கு புள்ள பிறக்குமான்றது தெரியா. இந்த புள்ள நல்லடியார்கள் அதையும் தாண்டி என்ன, தனக்கு புள்ள ஒரு பக்கம், அடுத்தவனுக்கு புள்ள கொடுக்குற இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கலட்டி எடுத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்து நல்லடியார்களுக்கு கொடுத்து ஈமான இழக்கிற ஒரு நிலைமை என்ன வந்திருக்குது முஸ்லிம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட அறிவு என்ன இல்ல. அதனாலதான் முஸ்லிம் சமூகம் இப்படி படிச்சா திருந்துவாங்களா இல்லையா? படிச்சா இந்த சிறுக்கான வழிகாட்டு சிந்தனைகளை விடுவாங்களா இல்லையா? எனவே இந்த அடிப்படையில் நாங்க விளங்கணும், அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரம் எப்படி முஸ்லிம் சமூகத்தால படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு அதிகாரம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது, என்ன செய்வோம் அடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடக்கக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களை மாக்கி விடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.